விஜய் அவர்கள் திமுக மட்டும் தான் எதிர்த்து பேசுறாரு, ஏடிஎம்கேவே பேசுறதே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்ல. அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் களத்திலே சொல்லிட்டாரு. அதாவது ஈரோடு களத்திலே சொல்லிட்டாரு. நம்ம களத்துல யார் இருப்பாங்களோ அவங்கள தான் எதிர்ப்போம். களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. களத்திலே இல்லாதவங்கள நம்ம எதிர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்றாரு. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அடுத்த தேர்தலே வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை விஜய் கட்டமைக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா ஓட் பேங்கிங் அப்படிங்கிறதும் பிளஸ் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளுக்கு தான் நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இப்பவே பிம்பம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அதை தான் ஃபிக்ஸ் பண்றாரு. அது நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எங்கிருந்து அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து. ஏடிஎம்கேல ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நபர் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து தளபதி விஜய் அவர்களை விமர்சிச்சு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவருக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா கட்சியில தளபதி விஜய் அவர்களுக்கு தனித்தன்மை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறாரு. இந்த விஷயத்தை பார்த்தோன்னா சின்ன குழந்தை கேட்டா கூட சிரிச்சிடும் அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாம இவர் எப்படி பேசினார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. விஜய் அவர்களுக்கு தனித்தன்மையே கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு முகமுடி போட்டுட்டு வர்றாரு. அப்படி வந்தாதான் அவருக்கு வாக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. அதனால எத்தனை முகமுடி எம்ஜிஆரோட முகமுடி போட்டாலும் சரி, ஜெயலலிதாவோட முகமுடி போட்டாலும் சரி, ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தினவங்க யாருமே வந்து வேற கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சரி, இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இவர் இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி. ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின நபர்கள் வேற கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாருல. அந்த கை வந்து எந்த ஒரு சின்னத்தையும் மாத்தி அமுக்காதுன்னு சொல்றாருல. அப்ப எதுக்கு 2021 தேர்தலை இவங்க தோத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்கிறோம். மக்கள் மாத்தி அமுக்குனதுனால தான் இப்ப திமுக வந்து ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின அதே மக்கள் தான் திமுகவையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால மாத்தி செலுத்தாமலாம் கிடையாது. மாத்தி செலுத்துறதுனால தான் நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கீங்க. இப்போ வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம